Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மின் தடைகளுக்கு நிரந்தர தீர்வு காண சென்னை மாநகர பகுதியில் மட்டும் 2,275 கோடி ரூபாய் மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மின் பழுதுகளை சரிசெய்ய 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திடவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் ரூபாய் 10,109 கோடி செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 231 புதிய துணை மின் நிலையங்கள் 15,032 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். மின் விநியோக சேவையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 புதிய மின்தடை நீக்க மையங்கள், 7 கூடுதல் மீன்பழுது நீக்கும் குழுக்கள், 125 மீன்பழுது நீக்கும் வாகனங்கள், 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 2 மின் புதைவட கேபிள் பழுது கண்டறியும் குழுக்கள் செயல்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி, மின் சேமிப்பு அமைப்புகள், புதிய அனல்மின் நிலையம் மற்றும் நீர்மின் திட்டங்கள் மூலம் எதிர்கால மின் தேவையையும் பூர்த்தி செய்ய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.